ஜெஃபனியா 3வது அதிகாரம் 15, 16 இந்த வசனங்கள்ல 3 அருமையான வார்த்தைகள் அங்க வந்து பயன்படுத்திருக்கு. ஒண்ணு, கர்த்தர் உன்னோட நடுவுல இருக்கிறார், நீ பயப்படாதே, உன்னோட கரங்களை வந்து தளர விடாதே, உன்னோட கைகளை வந்து தளர விடாதே அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. 3 விஷயங்கள். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கணும், 2வது நம்ம பயப்படக்கூடாது, 3வது நம்மளோட கரத்தை தளர விடக்கூடாது. எந்த ஒரு புது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம தொடங்குறதா இருந்தாலும், நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், செஞ்சாலும் சரி, இந்த 3 விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல, அவர் நம்மளோட நடுவுல இருக்காரு, நம்ம கூட எப்பொழுதுமே அவர் இருக்காருன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2வது, நம்ம எப்பவுமே நம்ம பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எந்த காரியங்கள் நமக்கு வந்துச்சுனாலும் அது நம்ம பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நம்ம வந்து அடுத்தது 3வது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கைகளை தளர விடக்கூடாது. நம்ம செய்யற எல்லா விஷயங்களும் நம்ம சிறப்பமா நம்ம முயற்சிகளை எடுக்கும்போது தான் ஏசப்பா நம்ம அந்த முயற்சிகளை வந்து ஆசீர்வதிப்பார். நம்ம எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் இந்த 3 விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல, அவர் நம்ம கூட இருக்காரு, நம்ம நடுவுல அவர் இருக்காரு. 2வது, நம்ம பயப்படாம எல்லா காரியங்களும் நம்ம செய்யணும். 3வது, நம்மளோட முயற்சிகளை திறம்பட கரெக்டா நம்மளோட முயற்சிகளை நம்ம செய்யணும். நம்மளால முடிஞ்ச மேக்சிமம் எஃபர்ட் நம்ம எல்லா விஷயத்திலும் நம்ம கொடுக்கும்பொழுது நிச்சயமா ஆண்டவர் வந்து நமக்கு வெற்றி கொடுப்பாரு. ஏன்னா வெற்றி சிறக்கப்படுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்ம தளர விடாம, நம்ம கைகளை தளர விடாம, பயப்படாம அவர் நம்ம கூட இருக்காருன்றதை நினைச்சு நம்ம முன்னால போகலாம்.